இந்த வகுப்புவாதம், பாசிசம் அந்த வார்த்தையுடைய சொற்கள் பிரயோகங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா அதோடைய பயன்பாடு வந்து அதிகமாகன மாதிரி மக்கள் எல்லாம் உணர தொடங்கியிருக்கிறாங்க. இந்த வகுப்புவாதங்கிறது எப்போலேருந்து ஆரம்பமாச்சு? அனைவருக்கும் வணக்கம். நண்பர் சரியாக சுட்டி காண்பித்தது போல தமிழர்களுக்கு வகுப்புவாதம் என்கிற சொல் சமீப காலத்திய சொல் தான். ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்தின் விளைவால் எழுந்த செயல்பாடுகள் ரொம்ப பழமையானவை. சொல்லுதான் புதிது, ஆனால் அது ஏற்கனவே செயலில் இருந்தது தான் தமிழர்கள் மத்தியிலும் கூட. நான் யோசித்து பார்க்குறேன், வகுப்புவாதம் என்றால் என்ன? ஆதிக்கவாதிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஒரு சமூகத்திலே நிலைநிறுத்தி கொள்ள ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக மக்கள் நெஞ்சில் வெறுப்பை விதைத்து அதை வெறியாக கிளப்பி விடுகிற முயற்சி, அதைத்தான் நான் வகுப்புவாதம், ஆங்கிலத்திலே கம்யூனலிசம் என சொல்லுவார்கள். இந்த செயல் இன்றைக்கு நேற்று வந்தது அல்ல, வெகு காலமாக இந்த துணைக்கண்டத்திலே இருந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகிய இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திலும் இருந்திருக்கிறது. குறிப்பாக நான் யோசித்து பார்க்குறேன், சமணம் புத்தத்துக்கு எதிராக அன்றைய வேத மதம் எனப்பட்டது, அல்லது பிராமணிய மதம் எனப்பட்டது, அல்லது சனாதன தர்மம் என்று அவர்களாக சொல்லி கொண்டது. இந்த பெயர்கள் தான் அன்றைக்கு இருந்துச்சு. எளிமையாக இருப்பதற்காக நான் பிராமணிய மதம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த பிராமணிய மதமானது சமணம் புத்தத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் நெஞ்சில் திட்டமிட்டு வெறுப்பு விதையை விதைத்தது. ஒரு கட்டத்திலே அதை ஒரு வெறியாக கிளப்பி விட்டது. அது எந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் சென்றது என்பது ஆராய்ச்சிக்குரியது. ஆனால் மேல்மட்டத்திலே அது தீயாக பற்றி படறியது என்பது ஒரு மிக முக்கியமான உண்மை. உதாரணமாக எதற்கு நான் மேல்மட்டம் என்கிறேன் என்றால், சமணம் பௌத்தத்துக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர், தத்துவ ரீதியாக என சொல்லிக்கொண்டு கிளர்ந்து எழுந்தவர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர். இந்த மலையாள தேசத்திலே பிறந்தவர், இந்த தென்னிந்தியாவிலே பிறந்தவர். அவர் எந்த அளவுக்கு வெறித்தனமாக குறிப்பாக பௌத்தத்தை எதிர்த்து கிளர்ந்து எழுந்தார் என்பதை அவருடைய வரலாறை ஆதாரபூர்வமாக சங்கர மடங்கள் சொல்லுகிற வரலாறை படித்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். வெறித்தனமாக பௌத்தத்தை எதிர்த்து அவர் கிளர்ந்து எழுந்தார். ஒரு கட்டத்திலே வாது என சொல்லி வாதத்துக்கு அழைத்து பிறகு அதிலே தோற்று போனார்கள் என்று பௌத்த முனிவர்கள், தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதையும் பெருமையாக அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு நீட்சியாக இதே தமிழகத்திலே, அதாவது மலையாள தேசம் என சொல்லலாம், ஆனால் இதே தமிழகத்திலே 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் இருந்து சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எதிராக இந்த மேல்மட்ட தலைவர்கள், வேத மத தலைவர்கள், பிராமணிய மத தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள், பாடினார்கள், எப்படியெல்லாம் கொடும் செயல்களை செய்தார்கள் என்பதை மிக பெருமிதமாக சேக்கிழார் புரான் தன்னுடைய பெரிய புராணத்திலே பதிவு செய்திருக்கிறார். நான் நேரம் கருதி ஒரே ஒரு காட்சியை சொல்கிறேன். அங்கே அனல்வாதம் புனல்வாதம் என நடத்தப்படுகிறது. இதே நம் தமிழகத்தின் மதுரையம்பதியிலே பாண்டிய மன்னனின் முன்னால். ரெண்டிலும் தோற்று போனார்கள் என்று 8000 சமணர்கள் கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அதில் முக்கியமான செய்தி, அப்படி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அதை தடுக்காதிருந்தார் திருஞான சம்பந்தர் என்று வரியும் அதே சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே வருகிறது. அப்படி என்றால் வகுப்புவாதம் என்றைக்கு சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த தென்னகத்திலே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகிறேன். ஆனால் அப்பொழுதே குறிப்பாக அடிமட்டத்திலே இருந்த மக்கள், படித்த பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள் மத்தியிலே இதெல்லாம் பிடிபடலை, பிடிக்கவும் செய்யலை. என்னடா இப்படி மதத்தின் பேரில் இவ்வளவு பெரிய மோதல்கள், சண்டைகள், கொலைகள்லாம் நடக்குதுன்னு. நீங்கள் இந்த வேத மதம் என்பது சமண பௌத்தத்தை எதிர்த்து இந்த அளவுக்கு களம் கண்டதை சொன்னேன். பிறகு சமண பௌத்தத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒழித்து கட்டிய பிறகு இந்த வேத மதமானது சைவம் வைணவம் என்று இருபெரும் பிரிவுகளாக எழுந்து அதுக்குள்ளேயும் மிகப்பெரிய மோதல். அது மிக மிக
மோசமானது, வேணும்னா அந்த வார்த்தை படுத்தலாம் கேவலமானது என்று கூட, அந்த அளவுக்கு மிக மோசமான முறையிலே மோதி கண்டார்கள். அதை கண்டு சலிப்புற்ற வேதனைப்பட்ட பாமர மனிதன் கூட சொலவடையை உருவாக்குனா அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு என்று. அப்படி என்றால் எந்த அளவுக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையே கூட இங்கே மோதல். என்ன சொல்கிறேன், 13-14ஆம் நூற்றாண்டு வரை, இன்றைக்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த புண்ணிய பூமி எனப்படுகிற தமிழகத்திலும் கூட மத மோதல், மதத்தின் அடிப்படையிலே பிளவுகள், மோதல்கள் என்பவை நடந்தன. வகுப்புவாதம் இருந்தது. ஆனால் அதை எதிர்த்த குரல்களும் எதிர்குரல்களும் கிளந்து எழுந்தன, குறிப்பாக சித்தர்கள் வழியாக என்பதையும் நாம் சேர்த்து பார்க்கிறோம்.